அடுத்து நம்ம எலைட் கார்ஸில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னாக்கா தவேரா 2014 மாடல், 3 ஓனர். வண்டி உங்களுக்கு தெளிவாக இருக்கும். உங்களுக்கு பார்த்து எக்ஸ்டீரியர் இன்டீரியர் உங்களுக்கு வண்டி எந்த ஒரு டென்டஸ் ஸ்க்ராச்சஸோ ஆக்சிடென்டல் இஷ்யூ எதுவும் இருக்காது. வண்டி உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களை ட்ராவல்ஸ் ஓட்டுறவங்க இல்லை ஃபேமிலியான எங்களுக்கு பெரிய ஃபேமிலி இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டி சஜஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ப்ளஸ் நம்பரும் பார்த்தீங்கன்னா 25 நம்பர் தான். 25 திருவண்ணாமலை லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான். தெளிவாக இருக்கும். ஓனர் 3 ஓனருங்க. இது வரைக்கும் எவ்வளோ ஓடி இருக்கு? 2 lakhs ஓடி இருக்கும். சர்வீஸ் ரெக்கார்டு தான். ஓகே. இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கா? இன்சூரன்ஸ் இருக்கு. டயர்ஸ் எல்லாம் என்ன கண்டிஷன்? உங்களுக்கு டயர் 4 டயருமே பார்த்தீங்கன்னா புது ஸ்போர்ட் தான் எடுத்து வச்சிருக்கு. டயர்லாம் ஃபுல் கண்டிஷன்ஸில் இருக்கும். ஓகே. வண்டியோட என்ஜின் குவாலிட்டியில் எப்படி இருக்கு? இன்ஜின் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். மற்றபடி இன்ஜின் ரூமோ இல்லை நாய்ஸோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. உள்ள எத்தனை பேர் உட்காரலாம் அண்ணா? உள்ள எத்தனை பேர் உட்காரலாம்? நான் உள்ள ஒரு 7+ உட்காரலாம்ண்ணா. கம்ஃபர்ட்டாக உட்காரலாம். ஒரு 10 நம்பர்ஸ் கூட போகலாம். எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும்? நான் 14 to 15 ஹைவேஸில் வரும். நம்ம லொக்கேஷன் சொல்லுங்கள். நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்க ஹவுசிங் போர்டு ஓலி கிளாஸ் ஸ்கூல் பக்கத்தில் எலைட் கார்ஸ். ஆதியூர் திருமணத்தில் ரைட் சைடில் எலைட் கார்ஸ் தான். எக்ஸ்டீரியர் பார்க்குறோம். TN 25 திருவண்ணாமலை வண்டி தானே? TN 25. ஆமாங்க. வண்டி குவாலிட்டியாக இருக்கும். ஒரு சூப்பரான இன்டீரியர். தவேரா அப்படிங்கிற போது ஒரு 9லேருந்து 10 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாங்க. ஒரு பெரிய ஃபேமிலிக்கு அருமையான வண்டி. ஸோ டர்போ இன்ஜினோட வந்துடும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ டயருங்க. ஒரு 35,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். ஸோ எக்ஸ்டீரியர் க்ளீனாக இருக்குது. அப்படியே இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பவர் விண்டோ வந்துடும். ஸோ ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் தான். உங்களுக்கு டிவி இருக்கும். ப்ளஸ் பொயினார் செட் இருக்கும். உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் நல்ல கண்டிஷன்ஸில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 சீட்டர் செட்டப்பில் இருக்குங்க. 10 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா ஒரு 12-13 பேர் கூட உட்காரலாம். ஒரு ட்ராவலரில் போகிற அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா இந்த காரில் போகலாம். ஒரு டெம்போ ட்ராவலர் வாடகை எடுத்துக்கு போகிறது போல் நீங்கள் இந்த காரில் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணலாம். ஒரு க்ளீனான இன்டீரியருங்க. நல்ல இன்டீரியர். சீட் கவர்லாம் நைஸாக இருக்கும். 4 விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடுது. ஸோ டவேரா கிடைக்கிறதே இல்லை. ஸோ டவேரா தான் பார்த்தீங்கன்னா லோ மெயின்டெனன்ஸு, அதே டயத்தில் ஒரு ரீசேல் வேல்யூ அதிகமாக உள்ள வண்டி. நீங்கள் டவேரா வாங்குறது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான். வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க. சூப்பரான வண்டி. இந்த வண்டிக்கு லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. டவேரா நியோ 3 LS டாப் மாடல் தான். நியோ 3 வந்து ஸோ டீசல் வண்டிங்க. ஒரு 14 to 15 அவரேஜ் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். நாலு விண்டோ பவர் விண்டோ. இதான் வண்டியோட கீ பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் எவ்வளோ ப்ரோ ஓடி இருக்கு? 2 lakhs ஓடி இருக்கு. இது வரைக்கும் 2 லட்சம் ஓடி இருக்கு. வண்டி உங்களுக்கு நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ப்ரோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. இது பேனட் ஓப்பன் பண்ணுங்க. பேனட் பின்னா நிற்காதீங்க. பாருங்க உங்களுக்கு நான் பேனட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். க்ளோஸ் பண்ணுங்க. வண்டியோட கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6 lakhs சொல்லுது. நேரில் வந்து வண்டியை பாருங்க. உங்களுக்கு வண்டி கண்டிப்பாக பிடிக்கும். டெஸ்ட் டிரைவ் பாருங்க, ஓட்டி பாருங்க. ரேட் என்னமோ நெகோஷியபிள் பேசிக்கலாம். எவ்வளோ லோன் பண்ணலாம் அந்த வண்டிக்கு? லோன் அப் டு ஒரு 4 lakhs சிபில் கரெக்டாக இருந்தாக்க உங்களுக்கு பண்ணிக்கலாம்.